ஷோ டிக்கெட் நேயர்களே அனைவருக்கும் மறுபடியும் வணக்கம். கேங் டைனோஸரோட லீக்டு ஸ்கிரிப்ட் வந்து நமக்கு அஃபிஷியலா கிடைச்சது இல்லைங்களா? அதை வந்து ஒட்டுமொத்தமா வெப்சைட்ல போட்டு அலசி ஆராய்ஞ்சு பார்ட் 1 குடுத்துட்டோம். பார்ட் 1 எண்ட்ல மைல்ஸ் மொரால்ஸ போட்டு தாக்கிருவாங்கன்னு சொன்னேன். அண்ட் அது மூலம் நிறைய உயிரிழப்புகள் இருக்கும். அதே மாரி தான். ஸோ பார்ட் 2ல வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங் வித் இம்மோர்டல் வந்து பார்த்தீங்கன்னா, யாரு நம்ம பியாண்ட் எர்த் பியாண்ட் டீம் தான் வந்து இம்மோர்டல வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. நம்ம கேப் டீம் தான். கேப் டீமை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, கேப்டன் அமெரிக்காவா வந்து மறுபடியும் சாம் வில்சன் வந்து ஒரு படி உயர்ந்து நிப்பாரு. அந்த இடத்துல வந்து ஆண்ட்மேனை போட்டு செம்மையா காட்டியிருப்பாங்க. மனுஷன் துடிதுடிச்சு போய் கீழ விழுந்திருப்பாரு. அண்ட் அது மட்டும் இல்ல அந்த இடத்துல வந்து இம்மோர்டல் வந்து ஒரு விஷயம் சொல்லுவாங்க. "நீ கேப்டன் அமெரிக்காவா இருந்தாலும் எனக்கு நீ மண்டியிடணும்" அப்படின்ற மாரி. சாம் வில்சன் வந்து ஒரு செகண்ட் யோசிப்பார். சரி மத்தவங்களுக்காகவாவது நம்ம இருப்போம் அப்படின்னு. பட் ஆனா அந்த இடத்துல வந்து ஒரு செகண்ட் இந்த ஷீல்ட இப்படி பார்த்து யோசிப்பாரு. ஷீல்ட பார்த்து யோசிச்சதுக்கு அப்புறம் வந்து இது எப்படி நம்ம கைக்கு வந்துன்னு அப்படியே ஒரு ஃபிளாஷ்பேக். எண்டு கேம்ல வந்து கேப்டன் அமெரிக்கா கையில இந்தா சாம் ஷீல்டு அப்படின்னு சொல்லிட்டு குடுக்கும்போது, இது வேற யாரோட மாரி இருக்கே அப்படின்னு, இனிமே அது வேற யாரோடது இல்ல உன்னோடது அப்படின்னு சொல்லும்போதும், ஸோ அந்த சீன் அப்படியே ஒரு ரீகிரியேஷன் ஆகும். ரீவைண்ட் ஆகும். ரீவைண்ட் ஆனதுக்கு அப்புறமே சாம் வில்சன் தோணும். சாரி நான் கேப்பு. நான் மத்தவங்களுக்காக வேணா வந்து என் ஃப்ரெண்ட்ஸுக்காக வேணா நான் பார்த்தேனே தவிர, இந்த ஷீல்டுக்காகலாம் பார்க்க முடியாது. என்னால மண்டியிட முடியாது. முக்கியமா என் உயிர நீ எடுத்துக்கோ, என் நண்பர்கள விட்டுருன்னு சொல்லுவாங்க. சீரியஸ்லி அந்த இடத்துல கேப்டன் அமெரிக்காவ சாம் வில்சனா மறுபடியும் 1% இன்னும் உயர்ந்து நின்னுட்டாங்க அப்படின்னு. ரூசோ பிரதர்ஸ் மட்டும் எழுதியிருந்தானுங்க. சீரியஸ்லி ஐயோ! விட்டுட்டீங்களேடா! அப்படின்ற மாரி தான் இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாம, இப்ப சாம் வில்சன் வந்து மறுபடியும் இம்மோர்டல் எதிர்த்து பயங்கரமா ஃபைட் பண்ணுவாரு. ஆண்ட்மேன வந்து ஒரு சைடு தூக்கி ஓரங்கட்டி போட்டுருவாங்க. அவ்வளோதான் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாரி. ஆண்ட்மேனுக்கு வேற வழியே கிடையாது. அண்ட் கடைசியில வந்து சாம் வில்சனுமே வந்து ஒன் ஆஃப் த சோல்ஜர் தானே. ஹி இஸ் நாட் இன் அ சூப்பர் சோல்ஜர் யூ நோ. ஏன்னா ரெட் ஹல்லுக்கு எதிரா வந்து ஒரு குத்துலயே மனுஷன் வந்து எவ்வளோ கார இடிச்சு தாண்டி போய் விழுந்தாரு அப்படின்றது எல்லாத்துக்குமே தெரியும். கலாய்க்கல, சீரியஸா சொல்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம இந்த ஒரு விஷயத்தினாலேயே வந்து கேப்டன் அமெரிக்காவையும் போட்டு பஞ்சர் பண்ணியிருந்திருப்பாங்க. ஷீல்டு அப்படியே தான் இருக்கும். ஏன்னா ஷீல்டு வைப்ரேனியம் அதை உடைக்கிறது ரொம்ப கஷ்டம். நம்ம தானோஸே வந்து ரொம்ப நிறைய அட்டெம்ப்ட் பண்ணி தான் வந்து பாதியா உடைச்சாப்ல. அது ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ ஷீல்டு அப்படியே தான் இருக்கும். பட் சாம் வில்சனுக்கு ரத்தம் சொட்ட அவரையுமே கீழ போட்டு தாக்கி இருந்திருப்பாங்க. கடைசியா வந்து ஆண்ட்மேனை கொலை பண்ற லெவலுக்கு வந்து வந்திருப்பாங்க இம்மோர்டல். அண்ட் அது மட்டும் அந்த இடத்துல வந்து சாம் வில்சன் ஒண்ணு சொல்லுவார். சாரி படி என்னால பெருசா ஒண்ணும் பண்ண முடியல அப்படின்னு. பட் ஆனா ஆண்ட்மேன் அதுக்கு முன்னாடி ஒண்ணு சொல்லிருவாரு. இதெல்லாம் ஏன் தப்பு தான். குவாண்டம் மியாவ நான் வந்து சும்மா இருந்திருக்கணும். குவாண்டம்குள்ள போய் நான் எக்கச்சக்கமான விஷயங்கள் பட்டேன். ஐ அம் சாரி திஸ் இஸ் மை ஃபால்ட் அப்படின்னு சொல்லுவாரு. பட் ஆனா நான் உன்னை காப்பாத்த முடியல அப்படின்னு சொல்லிட்டு சாம் வில்சன் சொல்லும்போது கேப்டன் அமெரிக்கா சொல்லும்போது எங்கிட்ட ஆண்ட்மேனை வந்து க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ கேங் டைனோஸ்ல ஆண்ட்மேனையுமே நான் வந்து நம்ம இழக்கிற மாதிரி ஆயிரும். அண்ட் அது மட்டும் இல்லாம சாம் வில்சனுமே மயக்கத்துல இருப்பாரு. இதுக்கு அடுத்தா வந்து இங்கிட்டு ராமுட்டன்ட்ல வந்து அந்த ஃபோர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, 10 ரிங்ஸ் கிடைச்சிருச்சு அப்படின்ற அந்த ஒரு செய்திய கேட்டோனே, இம்மோர்டல்ஸ் எல்லாமே இங்க வருவாங்க. வந்தோனே பார்த்தீங்கன்னா, பிரைம் கேங்க வந்து பார்த்துருவாங்க. பிரைம் கேங் உள்ள வந்துட்டாரா அப்படின்னப்போ, அப்ப இனிமே எங்களுக்கு நீ தான் ராஜா அப்படின்ற விஷயத்துல வந்து செஞ்சுரியனும், அதுக்கப்புறம் வந்து இம்மோர்டலுமே வந்து ஒத்துப்பாங்க. பட் ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இம்மோர்டல் வந்து உன்ன விட நான் தான் பெரிய ஆளு, எனக்கு மேல நீ பெரிய ஆளா அப்படின்ற அந்த ஒரு விஷயம் வருவாங்க. ஸோ இந்த ஒரு ஃபைட்டுக்கு போம்போதே வந்து இருக்கிற உயிரோட இருக்கிற மத்த அவெஞ்சர்ஸ் எல்லாமே வந்து சேஃப்டியா வேற எங்கேயாவது போயிரும்டா ராஜா அப்படின்ற மாரி ஒட்டுமொத்தமா எல்லாரும் வக்காண்டாக்கு தான் மறுபடியும் திரும்பி போவாங்க. ஸோ இவங்க வக்காண்டாக்கு போம்போது நடுவுல ஒரு சின்ன ஒரு ஃபைட் நடக்கும். இம்மோர்டலுக்கும் அதுக்கப்புறம் வந்து பிரைம் கேங்க்கும். பிரைம் கேங் என்ன பண்ணுவாரு, சிம்பிளா வேலையே கிடையாது. 2, 3 விஷயம் தான் பண்ணுவாரு. இப்ப நான் பண்ண போற வேலை எல்லாருக்குமே ரொம்ப நல்ல வேலை தான். தயவு செஞ்சு கேளுங்க அப்படின்னு என்னன்னு கேட்கும்போது, மல்டிவர்ஸோட ட்ரீய வந்து நான் உடைச்சு, மறுபடியும் எல்லாத்தையும் ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்றோம். நம்ம தான் வந்து இனிமே ரூல் பண்றோம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ட கொண்டு வராரு. பட் ஆனா, கேங் வந்து ஆல்ரெடி ஒரிஜினல் கேங் வந்து பியாண்டுக்கு போயிருப்பாப்ல. பியாண்டருக்கு போன கேங்கோட விஷயம் என்ன அப்படின்னா, அவரோட ஆசை, அவர் ஃபேமிலி, அவரோட ஒய்ஃப் ஆக்சுவலா அவங்க ஒய்ஃப் உயிரிழக்க போம்போது அவங்க வந்து பிரெக்னன்ட்டா இருப்பாங்க. அண்ட் முக்கியமா வந்து பிரெக்னன்ட்டா இருக்க போம்போது, அவர் உயிரிழக்க போம்போது ஒரு விஷயம் வந்து கேங் ஒண்ணு சொல்லுவாரு. இப்ப நான் கையில தாங்கிட்டு இருக்கிற இந்த வயித்துல இருக்கிற என்னோட குழந்தை வந்து இன்னும் கொஞ்ச நாள் நான் கையில தாங்க போறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லி முடிக்கும்போது தான், அவங்க ஊர்ல வந்து மிகப்பெரிய ஒரு விஷயம் நடக்கும். எல்லாருமே வந்து உயிரிழந்துருவாங்க, இவர தவிர. ஸோ இதுக்கப்புறம் தான் இதனாலேயே தான் வந்து இவர் வந்து, இப்ப நான் திருப்பி என் ஒய்ஃப பார்க்கணும் அப்படின்ற அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து, ஒட்டுமொத்த மல்டிவர்ஸுமே மாத்த நெனைப்பாரு. தான் தான் எல்லாம் பெரிய ஆளா இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் நெனைப்பாரு. ஸோ இதுக்கு அடுத்தா வந்து கேங் மறுபடியும் அந்த குவாண்டம் ரிலம்ல இருந்து வெளிய வந்து பிரைம் கேங்க வந்து எதிர்த்து இந்த மாரி விஷயம் நடக்கணும். இதுக்காகவே நடக்கணும். இதுக்காக தான் நடக்கும்னு சொல்லிட்டு ஒரு ரூல் ஒண்ணு கொண்டு வருவாங்க. இவங்க 3 பேருக்குள்ளயே மிகப்பெரிய ஒரு ஃபைட் உண்டாகும். அந்த ஃபோர்ட்டுக்குள்ளேயே எக்கச்சக்கமான ஃபைட் உண்டாகும். இம்மோர்டல்ல வந்து கடைசியா பிரைம் கேங் வந்து போட்டு தள்ளிருவாரு. பட் ஆனா எண்ட் ஆஃப் த டே வந்து பார்த்தீங்கன்னா, லோக்கியோட பவர கேங் வந்து அப்சர்வ் பண்ணிருவாரு. கேங் அப்சர்வ் பண்ணதுனால வந்து இவர் தான் வந்து கேங் பிரைம் ஆயிருவாரு. அண்ட் அது மட்டும் இல்லாம இதுக்கப்புறம் இவர் கீழ தான் எல்லாமேன்ற மாரி ஆயிடும். ஸோ ஒரிஜினல் கேங் வந்து மறுபடியும் காட் லெவலுக்கு மோடுக்கு போயிட்டாரு. என்னதான் நீ வந்து லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸ் வந்தாலும் அதுக்கப்புறம் அது எனக்கு தான் ராஜா குடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெஜெண்ட் ஆஃப் 10 ரிங்ஸையும் வாங்கிருவாரு.
இதில் இருந்து தாங்க சீரியஸ்லி மிகப்பெரிய ஒரு ஸ்டோரி உண்டாகும். ஒட்டுமொத்த அவெஞ்சர்ஸோட க்ரூவுமே வந்து உடஞ்சு நொறுங்கி போயிருந்திருப்பாங்க. ஸ்பைடர்மேனுமே ரத்தம் சொட்ட சொட்ட தான் வகாண்டாக்கு போவார். கேப்டன் அமெரிக்கா போட்டு தள்ளிடுவாங்க. டாக்டர் ஸ்ட்ரேஞ்சுக்கு ரத்தம் சிந்தி தான் இருப்பாப்ல. கிளியாவும் இருப்பாங்க. அமெரிக்கா சாவிஸ் இருப்பாங்க. மிஸ் மார்வல் இருப்பாங்க. எல்லாருமே இருப்பாங்க. ஒரு சில அவெஞ்சர்ஸ் வந்து தவறிடுவாங்க. மைல்ஸ் மொரால்ஸாக இருக்கட்டும், ஆண்ட்மேனாக இருக்கட்டும், கேசிலாங்காக இருக்கட்டும், இவங்க எல்லாருமே வந்து கேங் டென்னிஸில் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு சொல்லிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து இவங்க வக்காண்டாக்கு போனதுக்கப்புறம் ஒட்டுமொத்தமா நிலை தடுமாறி போய் இருக்கும்போது தான் வந்து இங்கிட்டு கேங் வந்து மறுபடியும் மல்டிவர்ஸை வந்து உடைச்சிருவாரு. ஒட்டுமொத்தமா டிவியோட அந்த மல்டிவர்ஸ் பிரான்ச்சஸ் எல்லாமே அழிச்சிருவாரு. லோக்கியுமே வந்து கடைசியில வந்து மறுபடியும் நம்ம உயிரோட இல்லாத மாதிரி தான் பார்க்கணும். லோக்கியுமே வந்து போட்டு தள்ளிருவாங்க. இதுவும் மிகப்பெரிய ஒரு வருத்தமான ஒரு விஷயமா இருக்குது. லோக்கி எத்தனை தடவைடா சாவற மாரி காமிப்பீங்க. காட் லெவல் மோடு கொண்டு போய் மறுபடியும் கேங் டென்னிஸ்ல கொண்டுட்டாங்க. எப்படியும் டாக்டர் டூமு அந்த ஒரு லோக்கி கான்செப்ட் தான் இங்கே வரும்னு வச்சுக்கோங்களேன். பட் இருந்தாலுமே இந்த கேங் டைனஸ்டியில் லோக்கி வந்து சீரியஸாக கொன்றுவாங்க. எப்படி தானோஸ் பண்ணாப்புல அதே மாதிரி. ஸோ இது ஒரு விஷயம். இதுக்கப்புறம் தான் வந்து கேங் டைனஸ்டினா என்ன அப்படின்றத வந்து காமிப்பாங்க. எப்படி ஒரு சாதாரண மனுஷனாக இருந்த கேங் ஆல்ரெடி அவர் பவர் தான் இருந்தாலும் ஒரு கேஸ்ட் அண்ட் க்ரூ மிகப்பெரிய ஒரு அவருக்கான ஒரு வேரியன்ஸை வச்சு எப்படி எர்த்து 616 அழிச்சு மல்டிவர்ஸ் ட்ரீயை அழிச்சு லோக்கி பவரை அப்சர்வ் பண்ணி 10 ரிங்ஸை வச்சு இந்த நெக் பேண்டு ஒன்று வந்து அவெஞ்சர்ஸ் கையில் இருக்கும். இன்னொன்று தான் வந்து இப்போ கேங் கையில் இருக்கும். இதெல்லாமே வச்சு தான் அவர் புதுசாக மல்டிவர்ஸை உருவாக்கி பேட்டில் வேர்ல்டு உருவாக்குவார். இதுக்கப்புறம் எல்லாம் எனக்கு கீழே தான், நான் தான் ராஜா அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்லுவார். அண்ட் அதுக்கடுத்து வந்து அவங்களோட ஒய்ஃபையுமே வந்து மறுபடியும் வந்து உயிரோட கொண்டு வந்துடுவாங்க. ஸோ அவரோட ஆசை இந்த உலகத்தை நான் ஆளணும், என் ஒய்ஃப் அதுக்கு என் கூட இருக்கணும், என் குழந்தை எனக்கு வேணும் அப்படின்ற அந்த ஒரு ஆசை தான். அந்த ஒரு ஆசையால் ஒட்டுமொத்த எர்த்தையுமே அழித்து மல்டிவர்ஸை உருவாக்கி ஒரு பேட்டில் வேர்ல்டை உருவாக்கி வச்சிருவார். சீக்ரெட் வார்ஸ் தான் இதுக்கப்புறம் வந்து ஒரு அடித்தளமாக போகும். அதுலேயுமே கண்டிப்பாக வந்து கேப்டன் அமெரிக்கா தான் லீட் பண்ணுவார். அண்ட் இதுக்கப்புறம் தான் வந்து கண்டிப்பாக ஒரு கேப்டன் மார்வல் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பட்னா இந்த ஒரு கேங் டென்னிஸில் கேப்டன் மார்வலே வரல. எதுக்குன்னே தெரியாது. வேறு ஏதாவது உலகத்துக்கு போயிட்டாங்களான்னு தெரில. ஸோ கேப்டன் மார்வலில் இன்னும் 2-3 பேருமே இல்லை. தோர் இருந்தாருங்க. தோரை பற்றி ஏன்னா தோர் பற்றி இந்த பெருசாக சீன்ஸ் எதுவுமே கிடையாது. எழுதியிருந்தது அப்படியே எழுதியிருந்தாங்க. ஸோ தோர் இருந்திருந்தார். லோக்கி வந்து இல்லை, அஃபிஷியலி கன்ஃபார்மும் ஆயிடுச்சு. ஸோ கேங் டைனஸ்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் வந்து எழுதியிருந்தாங்க. இதுக்கு முடிஞ்சதுக்கப்புறம் தான் தி எண்ட் அப்படின்னு சொல்லிட்டுமே போட்டிருந்தாங்க. ஸோ இதுதான் வந்து கேங் டைனஸ்டியோட லீக்டு ஸ்கிரிப்டோட வெர்ஷன். இது வந்து லீக்டு அவங்க எல்லாம் பண்ணாங்களா இல்லை இவங்களாம் சும்மா கற்பனையில் போட்டு எழுதான் தெரியல. பட் சீரியஸ்லி இமேஜினேஷன் பண்ணும்போது வேறு லெவலில் இருந்தது. மார்வல் ஃபேன்ஸான நம்ம வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். மற்றபடி வேறு ஒன்றுமே கிடையாது. எனக்கு தெரிஞ்சு எடுங்கடா அப்படின்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. தயவு செஞ்சு எடுத்துருங்க. எனக்கே ஒரு நாள் வாய்ப்பு அடிச்சா எடுத்துருங்க. நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோதான் மக்களை, இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்து என்ன அப்படின்னு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு வீடியோ தான் உங்களுக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.